Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆர்கே சார், உங்க வியூ இதை பத்தியே சொல்லுங்க. நம்ம பார்த்தோம் நேற்று முன்தினமெல்லாம் முதலமைச்சருக்கான காவல்துறை அந்தஸ்து பந்தோபஸ்துன்னு கொடுத்தாங்க. நேற்று விஷுவலா கூட பார்த்தோம், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு வைபவத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இப்போ நம்ம செய்தியா பார்க்கிறோம், அந்த ஏற்பாடுகள் நிறுத்தம் அப்படிங்கிற செய்தியா பார்க்கிறோம். அந்த கான்வாய் எல்லாம் இப்போ இல்லைங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு? இது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை தாவேகா தொண்டர்களிடையே உருவாக்கும். இது என்னை பொறுத்தவரை நான் சுமந்திராமனுடைய அதே ஒப்பீனியன் தான். எனக்கு தாராளமாக ஸ்வேரிங் இன் பண்ணிட்டு இதுல அதுக்கு முன்னால ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணது மட்டும் நான் சொல்லிடுறேன். தாவேகாவினர் இதுதானுங்க சுத்தமா ஒரு விஷயம் கூட ஒழுங்காக இதுவரை செய்யவில்லை. அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு பதிலாக மீட்டிங்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல. அதுவும் கடிதம் அனுப்பியிருக்காங்க, அதாவது இமெயில் அனுப்பியிருக்காங்க. எங்க சாதாரணமா ஒரு போன் பண்ணிட்டு அங்க இருக்கின்ற அந்த இவர்கிட்ட செக்ரட்டரி டு கவர்னர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. யாருங்க இமெயில் அனுப்புறது மீட்டிங்க்கு? அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கவில்லை, மீட்டிங் தான் கேட்டாங்க. ஒண்ணு. அதன் பிறகு ரெண்டாவது நேர்களுக்கு சொல்லுங்க, how is it different? அப்பாயின்மெண்ட்டுக்கும் மீட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, அதாவது ஒரு கவர்னர் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்க. அவருக்கு சில வரைமுறைகள் இருக்கிறது. அப்ப அவர்களிடம் நீங்க மீட்டிங் என்று கேட்டீங்கன்னா அது டெஃபினட்டாக அது அவருடைய அந்த கன்வீனியன்ஸ்ல எப்ப வேணா அவர் கொடுப்பாரு. பட் நீங்க ஆட்சி அமைக்க போற ஒரு கட்சி, அந்த கட்சி அதிகாரபூர்வமாக அப்பாயின்மெண்ட் என்று கேட்க வேண்டும். எங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் தேவை, இந்த நீங்கள் ஒரு ப்ளீஸ் கிவ் அஸ் an appointment, we seek a meeting-க்கும் we need an appointment-க்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. இது கூட தெரியாம ஒரு அது லெட்டர் அனுப்ப வேண்டிய, இமெயில் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. போன்ல பேச வேண்டிய அவசியம் அது. எங்கெங்க கேட்டிருக்கோம் நம்ம, யார் இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, யார் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்பாயின்மெண்ட் சீக் பண்ணிட்டு ஆஃப்டர் கவர்மெண்ட் ஹஸ் ஒன் 2021 ஆனாலும் சரி, 2016 ஆனாலும் சரி. இது ஃபர்ஸ்ட் தவறு. ரெண்டாவது தவறு, கொடுத்த இதுல லெட்டர்லயே எழுத்து பிழைகள், ஆங்கிலத்தில் எழுத்து பிழைகள். ரெண்டாவது லெட்டர்ல அதாவது சப்போர்ட், அதாவது நாங்க அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லி முழுக்க தப்பு. அதுல என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இது இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, மக்களுடைய சம்மதம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்கன்னு போட்டு அது கூட காங்கிரசினுடைய அந்த லெட்டரையும் கொடுக்குறாங்க, லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. இங்கதான் பிரச்சனை வருது. கவர்னரை பொறுத்தவரை கவர்னர் பாக்குறாரு, ஓகே நீங்க 107, அதாவது விஜய் 2 சீட்ல ஜெயிச்சிருக்காரு, அதனால 107 தான் கணக்கு, 108 கிடையாது, பிளஸ் காங்கிரஸ் 5, 111. அப்போ இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது என்றதுதான். அப்போ காங்கிரஸ் ஒரு அரைகுறையான சப்போர்ட்டா கருதப்படுறதுக்கான இன்டர்பிரட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எதை ப்ரூடன்ட் ஆக்டா கருதுவீங்க? நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்க உரிமை கூறுங்க, நாங்க போன்ல நிரூபிப்போம் அப்படிங்கறதா சரியான அணுகுமுறையா பாக்குறீங்களா? எக்ஸாக்ட்லி. அதையும் செய்யவில்லை. இது ரொம்ப பேசிக்ங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் இதுல கன்சல்ட் பண்ணல. இவர்களா சேர்ந்து இந்த கோட்ரி இருக்கு இல்லையா, விஜய் கூட இருக்கின்ற அந்த கோட்ரி இந்த லெட்டர் எழுத தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. என்ன பண்றது? அதன் பிறகு சரி, என்னை பொறுத்தவரை இவ்வளவு பிழைகள் இருந்தாலும் கவர்னர் இன்னைக்கு he should have sworn him in. அதை சரி செய்து அந்த பிழைகளை செய்து இன்னைக்கு ஸ்வேரிங் இன் பண்ணியிருக்கணும். அது தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த ஒரு அன்சர்டனிட்டி இந்த ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அன்சர்டனிட்டி இஸ் தி பிகெஸ்ட் எனிமி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பிகெஸ்ட் எனிமி ஆஃப் ப்ரோக்ரஸ் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு நிலை. இது தேவையற்ற நிலை. இது ஆர்லேக்கார் கிரியேட் பண்ண நிலை என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு ஆர்கே, உங்கள்கிட்ட மீண்டும் இந்த நாள்ல as developments unfold நம்ம இணைவோம். நன்றி. இன்று காலை ஒரு முக்கிய ஆலோசனையை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். அதுபோல நமக்கு காட்சிகள் நேற்று ஒரு செய்தி சொன்னது, இன்னைக்கு மாறக்கூடிய காட்சிகள் இன்னொரு செய்தியை சொல்கிறது. திரு விஜய்க்கு மேண்டேட், பாப்புலர் மேண்டேட் கிடைக்கவே அங்கே முதலமைச்சருக்கான அந்தஸ்து, பாதுகாப்பு, கான்வாய் வாகனங்கள் இவையெல்லாம் அங்கே போயின. ஆனால் இந்த சூழலில் அந்த கான்வாய் வாகனங்கள்லாம் அங்கேருந்து மெல்ல கிளம்பி போகிறதும், ஜரூராக சென்னை நெஹ்ரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பதவியேற்பு வைபவத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நிறுத்தப்பட்டதும் கூட திரு ஆர்கே சொல்வது போல ஒரு ஸ்திரமற்ற ஒரு அன்சர்டனிட்டியை காட்டுகிறது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயல்கிறதா அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான கேள்வியை தமிழ்நாட்டு அரசியல் களம் எதிர்நோக்குகிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேப்பருக்கு அளித்த பேட்டியில் புதிய அரசுக்கு 6 மாதங்கள் கொடுப்போம், அதாவது 6 மாதங்கள் கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டு கோட் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ்,
அவர் சொன்ன விஷயம் வந்து வில் கிவ் them 6 months டைம் அப்படின்னு சொல்லும்போது அது வழமையாக எந்த எதிர்க்கட்சியும் 6 மாதம் ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுப்பாங்க. அது திரு கருணாநிதி காலத்துலேயும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்துலையும் சரி, எந்த காலத்துலையும் சரி, ஒரு புது அரசு வரும்போது அவங்க செட்டில் பண்ணி அவங்க செயல்பட 6 மாதம் குடித்து அதுக்கு பிறகு தான் கடுமையான விமர்சனங்களை வைப்பாங்க. லெட் விஜய் ஃபார்ம் கவர்மெண்ட், வி won't disturb him for 6 months என்பது தான் திரு ஸ்டாலின் சொன்ன விஷயம். நாம் அறிந்த வரையில் அது நேற்று காலையில் கொடுக்கப்பட்ட பேட்டி இன்னைக்கு பிரசுரமாக இருக்கிறது. ஸோ இது என்ன உட்கருத்து அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.